தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன இப்ப எங்க அவளை கிளம்ப சொல்ற? அத சொல்லணுமா? நாளைக்கு நான் ஊர் கிளம்புறேன். அதான் அவளை கூட்டிட்டு போய் அத்தை வீட்டுல விட்டுட்டு நான் வந்துருவோமா? நாளைக்கு மார்னிங் நான் கிளம்புவேன். நான் இங்கதான் இருப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க? நாங்க இதுக்கு முன்னாடி வரல, அப்ப அவ தனியா இருப்பான்னு யோசிச்சிருப்பேன். இப்பதான் நானும் உங்க அப்பா இங்க இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வாங்க போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவ இங்கே இருக்கட்டும். அம்மா அதுக்கெல்லாமா யாரும் அவ இங்க இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல, அதனாலதாம்மா அவளை நான் அத்தை வீட்டுல கூட்டிட்டு போய் விடுறேனேம்மா. நான் வந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு வரேனே. என்னடா ஜீவா, என்ன ஏதாவது மாமியார் கொடுமை படுத்திடுவேணும்னு ரொம்ப பயப்படுறியோ? உன் பொண்டாடிக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நம்பி விட்டுட்டு போ. இல்லம்மா, அது யாரும் இங்க இருந்தா. மாமா அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நான் இங்கே இருக்கேன் மாமா, நீ போயிட்டு வா. நீ போன விஷயம் நல்லபடியா நடக்கணும் மாமா, அதை மட்டும் பாரு. நான் இங்க இருக்கேன் மாமா, நீ போயிட்டு வா மாமா. ஜீவா, அதான் என் மருமகளே சொல்றாள, இன்னும் எதுக்கு தயக்கம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ காலையில ஊருக்கு கிளம்பு. என் மருமக இங்க இருக்கானா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிப்பா, அவளை இங்கேயே விட்டுட்டு போறேன். சரிம்மா. சரி, எங்களுக்கு எங்க ரூம் இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கு, நான் போய் படுக்க போறேன். கீழே இருக்க ரூம்ல எடுத்துக்கோமா, உங்களால மாடிப்படி ஏற முடியாதுல்ல. வாங்க, நான் ரூம் காட்டுறேன். கீழே இருக்க ரூம் தானே, நீ எல்லாம் வர வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், படுத்து எழுந்தாதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் போய் படுக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க போய் பாடுங்க. சரிடா. நாளைக்கு ஷாலுவை போய் பார்க்கணும். அவன் எங்க உங்க அத்தை வீட்டுல தானே இருக்கான், ஷாலுவை போய் பார்த்துட்டு வரணும். நானும் உங்க அப்பா போய் பார்த்துட்டு வரோம். அவ தனியா இங்க இருக்க வேண்டாம், அவளையும் வர சொல்லு. நாங்க 3 பேருமா போய் பார்த்துட்டு திரும்பி 3 பேருமா வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா? சரிங்கம்மா. சரி, நீங்க போய் படுங்கம்மா. சரி. என்னங்க வாங்க, நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா? நீ போடி, நான் பின்னாடியே வரேன். ஓ, கொஞ்ச நேரம் பையன் கிட்டயும் மருமக கிட்டயும் பேசிட்டு வரேன். ஓ, அப்படி என்னதான் பேசுவீங்களோ, வந்ததுல இருந்து பேசிட்டு தானே இருக்கீங்க. சரி, வந்தா வாங்க, நான் போய் படுக்கிறேன். அப்பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாழுவை நான் இங்க எப்படி தனியா விட்டுட்டு போறது? அம்மாவுக்கு ஆல்ரெடி யாழுவை பிடிக்காது. நான் இல்லாத சமயம் கண்டிப்பா யாழுவை அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது கோவத்துல கையையே நீட்டிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் யாழுவை நாளைக்கு அத்தை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேனேப்பா. ப்ளீஸ், நீங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்க. டேய் மகனே, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இங்க பாரு, உங்க அம்மா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ அவ வந்து சாப்பிட்டதுலேயும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு மகனே, அப்படி ஏதாவது உங்க அம்மா கறி ஏதாவது பண்றானாலே நான் விட்டு வேணா, நான் கூட தானே இருக்கேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் நகர மாட்டேன். என் மருமக கூடவே தான் இருப்பேன். அவளை ஒரு சொல்லு கூட சொல்ல விட மாட்டேன். சொல்ல விட மாட்டேன் போது கை நீட்டு விட்டு வேணா என்ன, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா போயிட்டு வா. உனக்கு அப்படி சந்தேகமா இருந்தா என் மருமகளுக்கு வீடியோ கால் கூட போட்டு பேசிக்கா. நீ தைரியமா போயிட்டு வாடா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் இவ்வளவு ஒழிச்சு வச்சுட்டே இருப்பேன்? அவன் மாமியார் கிட்ட விட்டா தானே மாமியார் மருமகளும் சீக்கிரமா ஒண்ணு சேரணுமா இல்லையா? இப்படியா நீ பிரிச்சு வச்சிருந்தா கடைசி வரைக்கும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, விட்டுட்டு போ, பாத்துக்கலாம். நான் தான் இருக்கேன்ல, தைரியமா போயிட்டு வா. இல்லப்பா, யாரு குட்டி? மாமா, அதான் மாமா இருக்காரு சொல்றாங்கல்ல, அப்படியே அத்தை திட்டினா என்ன மாமா, அத்தை தானே, அதெல்லாம் நான் வாங்கிப்பேன். மாமா சொல்றது சரிதானே, எத்தனை நாளைக்கு நான் அத்தையை விட்டு பிரிஞ்சே இருக்கிறது? அப்ப எப்பதான் அத்தை என்கிட்ட பேசுவாங்க? இந்த மாதிரி சில சந்தர்ப்பம் கிடைச்சாதானே, அந்த சந்தர்ப்பத்துல தானே அத்தை என்கிட்ட பேச முடியும். அத்தை சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கேன் மாமா. அதுவும் இல்லாம இது அத்தையே சொல்றாங்க என்ன அனுப்ப வேணான்னு. என்னை வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான இம்ப்ரூவ்மெண்ட் தானே மாமா? ப்ளீஸ் மாமா. டேய் கேட்டியாடா, என் மருமக எவ்வளவு பக்குவமா சொல்றான்னு. வீட்டு வாசப்படியே மிதிக்காதுன்னு சொன்னவன் இப்ப அவளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பாதுன்னு சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அவளே தைரியமா இருக்கான், நீ என்னடானா கவலைப்படாம போயிட்டு வாடா. நான் கூட இருக்கேன், எதை நினைச்சு வருத்தப்படாத. நீங்க போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. நல்லபடியா அந்த நேத்ரா பொண்ண பொண்ணு கேட்டுட்டு வாங்க. இல்லையா கையோட தூக்கிட்டு வந்துருங்க. நானும் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்க முதல்ல நேத்ராவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. உன் பொண்டாட்டியை பத்தி கவலைப்படாத. என் மருமகளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் என்னடா பாத்துக்கிறது, நீ போயிட்டு வா. உன் அம்மா கறியும் நல்லா பாத்துப்பா, போயிட்டு வா. சரிப்பா. அப்பா அவளை பாத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் அவளை தனியா விட்டுட்டு போனதில்லை. இப்போ அம்மா கிட்ட தனியா விட்டுட்டு போறேன். அம்மா பத்தியும் எனக்கு தெரியும், அவளை பத்தியும் எனக்கு தெரியும். எனக்கு 2 பேருமே வேணும்ப்பா. உங்களை நம்பிதான்ப்பா விட்டுட்டு போறேன். பத்திரமா பார்த்துக்கோங்க. மகனே, உன் பயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பயப்படாத, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. சரி, நீ உன் பொண்டாட்டி ஏதோ பேச வேண்டியது இருக்கும், பேசுங்க. நானும் போய் என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாத்துட்டு கொஞ்சம் படுத்து எழுந்துச்சு வரேன். முதுகெல்லாம் வலிக்குது, போறேன். சரிங்கப்பா. இல்ல மாமா, எதுக்கு இப்படி தயங்குற? நான் இங்க ஜாக்கிரதையா இருப்பேன் மாமா, நீ கவலைப்படாம போயிட்டு வா மாமா. இல்ல யாழுமா, உன்னை நான் இது வரைக்கும் தனியா விட்டுட்டு போனதில்லை. அத்தை வீட்டுலனா எனக்கு எந்த பயமும் இல்லை. உன்னை அங்கே எல்லாரும் எப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க
அம்மா உன்கிட்ட பழகுற விதம், அம்மா உன்னை பேச்சாலேயே ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்குடி. சேச்சே, என்ன மாமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. நாலு வார்த்தை திட்டுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன கையெல்லாம் நீட்ட மாட்டாங்க. அப்படியே அடிச்சாலும் என்ன, என் அம்மா அடிச்சா வாங்கிப்பாங்க அப்படி நினைச்சுக்கிறேன். மாமா நீ இதெல்லாம் நினைச்சு பயப்படாத. நீ சந்தோஷமா போயிட்டு வா. என் குட்டி, மாமா தனியா விட்டுட்டு போறேன்னு ஃபீல் பண்ணாத என்ன. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பார்க்குறேன். நீ ஜாக்கிரதையா இரு. அம்மா அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு உடனே சொல்லு. நாங்கள் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டேன், உடனே கிளம்பி வந்துடுவேன். சரியாம்மா? மாமா இப்ப எதுக்கு மாமா இப்படி பயப்படுற? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது மாமா. அத்தாலாம் அப்படி கிடையாது மாமா. நீ போயிட்டு வா மாமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? இல்லடி, எனக்கு என்னமோ உனக்கு தனியாக விட்டுட்டு போகவே இஷ்டம் இல்லை. உனக்கு கூடவே கூட்டிட்டு போகணும்னு இருக்கு. அதுலேயும் இப்போ அம்மா வேற வந்துட்டாங்களோ, அம்மா உன்னை ஏதாவது சொல்லுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குடி. அதெல்லாம் எதுவும் ஆகாது மாமா. நான் இப்ப கொஞ்சம் தைரியசாலி ஆயிட்டேனே, அதெல்லாம் அத்தை என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு மாமா. நீ இப்படியெல்லாம் பயப்படாத மாமா. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான். என் மாமா எனக்கு நிறைய தைரியம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது போல நான் இருந்துக்கிறேன். சரியா? லவ் யூ டியர் குட்டி, ஜாக்கிரதையா இரு. அம்மா ஏதாவது சொன்னா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம மாமாக்கு உடனே ஃபோன் அடி. மாமா உடனே கிளம்பி வந்துடுவேன். சரியா? சரி மாமா, கண்டிப்பா பண்றேன். லவ் யூ மாமா. மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினான். வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினான். ஓடி சுகம் மாறாதோ, நீலை நீந்தினான். காயங்களும் மாறாதோ, நாளும் உனை மறவாது இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான். மனதால் நானும் அன்னையே, மறவேன் என்றும் உன்னையே. என்னம்மா நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நாங்க போயிட்டு நல்ல செய்தியோட வரோம். சரியா? இல்ல மாமா, போற இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்க. கண்டிப்பா நேத்ரா அவங்க சித்தப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தான் நினைப்பாரு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை பண்ணிடாதீங்க. அவர் என்ன பேசாலும் சரி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியா? ஜீவானாவும் மதன் அண்ணாவையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்களும் ஏதாவது வாய் விட்டுற போறாங்க. அதெல்லாம் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். ஆனா அந்த கொஞ்சம் ஓவரா பண்ணா நாங்களும் பிரச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏய், நேற்று நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லடி? அப்புறம் அமைதியா கெஞ்சி கெஞ்சியா பேசிட்டு இருக்க முடியும்? கெஞ்சி தான் பேசணும்னா அப்படியும் பேசுறோம். ஒரு அளவுக்கு தான் அப்படி பேச முடியும். ஒரு அளவுக்கு மேல அவங்க ரொம்ப குதிச்சாங்க, நாங்களும் துள்ளி குதிக்க வேண்டியது வரும். மாமா போகும்போது இப்படி பேசிட்டு போனா எப்படி மாமா? எல்லாமே ஸ்மூத்தா முடியணும்னு நினைச்சிட்டு போங்க மாமா. எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா ஸ்மூத்தா முடியணும்னு நினைங்க. நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன், ஸ்மூத்தா முடியணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அங்க போய் பார்த்தா தான் என்ன நடக்கும்னு தெரியும். சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவை நேத்ரா. நேத்ரா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி நேத்ரா கிட்ட எல்லா விஷயத்த சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். அவ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவான். கவலைப்படாத, பாத்துக்கலாம். ஆமா மாமா, நேத்ரா தைரியமான பொண்ணுதான். கண்டிப்பா அவங்க சித்தப்பாக்கு ஏத்த மாதிரி அவ புத்திசாலித்தனமா நடந்துப்பா. கூட கதிர் இருக்கான்ல, கதிர் எப்பவுமே அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கானே. நானும் அவகிட்ட பேசிட்டு தான் மாமா இருக்கேன். சரி மாமா, நீங்க கிளம்புங்க. காலையில அங்க ரீச் ஆயிடுவீங்கல்ல? ஆமாம்மா, காலைல ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனதும் நேரா அவங்க வீட்டுக்கு தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேச வேண்டியதுதான். சரிங்க மாமா, மறுபடியும் சொல்றேன், எந்த சண்டை சச்சரவும் இல்லாம பாத்துக்கோங்க. நான் கூட வரனாலும் வேணான்னு சொல்றீங்க. நான் கூட வந்தாவது எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம்ல. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல மாமா, நானும் கூட வரட்டுமா? வேண்டாண்டி, இப்ப வேண்டாம். கதிரை கூட்டிட்டு போவோம்ல, அப்போவா. நீங்க பாரு, அம்மா அப்பா மட்டும் தான் தனியா இருக்காங்க. அப்புறம் அக்கா வேற இந்த நிலைமையில நம்ம தனியா விட்டு போக முடியாதுல்ல. வீட்டு ஆம்பளைங்க நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம்னா அவ என்ன பண்ணுவா? தனியா இருப்பாங்க. அதனால உன்னை இங்கே விட்டுட்டு போறேன். இல்லைன்னா உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் நானு. கண்டிப்பா அடுத்த டைம் போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். அப்போ நீ கண்டிப்பா வேணும், அதனாலதான். சரியா? அட ஆமால மாமா, நான் இதை மறந்துட்டேன். சரி சரி, நீங்க போய் அங்க இருக்கிறத பாருங்க. நான் எங்க அத்தை மாமா அண்ணின்னு எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். அது எல்லாரும் எச்சரிக்கை கொண்டாடிய எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறடி. சரி,
எப்படி கிளம்புற வரைக்கும் இப்படியும் அழுதாச்சு முகமா தான் இருக்க போறியா என்ன? மாமா அப்புறம் என்னடி, ஒரு பொண்ணு பார்க்குற விசேஷத்துக்கு போறோம், நல்ல சிரிச்ச முகமும் மாமா சந்தோஷமா போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லி கட்டி பிடிச்சி நச்சு நச்சு நச்சுன்னு கண்ணத்துல நெத்தில அப்புறம் போதடலன்னு அப்படியே முத்தத்தை வாரி கொடுத்து வழி அனுப்பானவா. மாமா இந்த ரணகலத்துல உங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குதுன்னா எப்படி மாமா உங்களால மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ரொமான்ஸ் பண்ண முடியுது? ஏய், அதுக்காக பொண்டாட்டி விட்டுற முடியுமா? பொண்டாட்டி அந்தந்த சமயத்துல என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும்டி. எமோஷன் வேற, ரொமான்ஸ் வேற. எமோஷன் டைம் அது அந்த டிபார்ட்மெண்ட் வேற, இது ரொமான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ கொடுக்கலாமா? உங்களை வாங்க மாமா. அப்பாடா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டான். இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குடி. ஏய், அப்போ ரொமான்ஸ் பண்ணாதான் சிரிப்பேன், அப்படிதானே? அப்போ எல்லா டைமும் ரொமான்ஸ் பண்ணிடுவோமா? மாமா ஆனாலும் நீங்க இருக்கீங்களே ரொம்ப மோசம் மாமா. போங்க, அங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு, அதுவும் எல்லாமே சிக்கலான வேலைகள். அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட நின்றுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எப்படி மாமா உங்களால முடியுது? அடியே பொண்டாட்டி, புருஷனுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் பொண்டாட்டியை பார்க்கறத மட்டும் விடக்கூடாது. பொண்டாட்டியை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், நச்சு நச்சு கொடுக்கணும். அது நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கணும். பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு புருஷனா நடந்துக்கணும்னா 1000 கஷ்டம் இருந்தாலும் ஏன் பொண்டாட்டியை நான் சந்தோஷமா வச்சுக்கணும் முன்னாடி. மாமா நீங்க சந்தோஷமா வச்சுக்கலாம்னு யாரு மாமா சொன்னா? நீங்க என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க. பாருங்க, எவ்வளவு கஷ்டமான இடத்துல கூட என்ன நீங்க சிரிக்க வச்சு பாக்குறீங்க. இது போதாதா மாமா நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்களா இல்லையான்றதுக்கு? என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கிறானா எனக்கு அது போதும். என் பொண்டாட்டி மட்டும் என்ன எல்லா சமயத்திலும் சந்தோஷமா தான் வச்சிருக்கான். அவ என்ன சந்தோஷமா வச்சிருக்கும் போது நானும் அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி நீனு. இப்படி ஒருத்தி கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இல்ல இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்படி ஒரு செல்ல மாமா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோடா, ஐயோ ட்ரெயினுக்கு வேற டைம் ஆயிட போல இருக்கே. கொஞ்சம் லேட்டா போலாமா பொண்டாட்டி? மாமா அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிடக்கூடாது, உடனே வேற மூடுக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ஜீவா நான் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மதனா எப்பயும் வந்துட்டாங்க. நீங்கள் கிளம்புங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்புங்க. சரிடி, வேற எதுவும் வேண்டாம், அது மட்டும் கொடு. அப்பதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். கொடு. நீ நல்ல பூஸ்ட் ஏற்றி அனுப்பு. அப்பதான் அங்க போய் எனர்ஜியா ஃபைட் பண்ண முடியும். ஃபைட் பண்ணி நேற்று கூட்டிட்டு வர முடியும். சரி டைம் வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு கொடு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் போய் எப்படியாவது பேசி நேற்றாவே இங்கே கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறமா ஒன்றும் இல்லை, 1000 தரேன். அப்பா 1000? ஏய், 1000த்துல ஒன்னே ஒன்று இப்ப குடுடி. அப்பதான்டி கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கும்டி. ஒன்றுடி பொண்டாட்டி, சீக்கிரம் குடுறி. எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்களா? கொடுத்தனப்ப நீ போயிட்டு எப்படி நேற்று கூட்டிட்டு வரேன்னு பாரு. ஒருடி சொல்லக்குடி. மாமா சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே 1008 வேலை இருக்கு, அது எல்லாமே சிக்கலான வேலை. ஆனா நீங்க என்னன்னா என்கிட்ட நின்று கொஞ்சிட்டு இருக்கீங்க. போங்க மாமா. ஏய், நல்லா சொல்லல. எனக்கு எவ்வளவு சிக்கலான இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட கிடைக்க வேண்டியதான் கிடைக்கும். ஒருடி பொண்டாட்டி. சொல்லி கேட்க மாட்டீங்களா? உங்களை போதுமா? அச்சோடா, போதாதுதான். ஆனா இப்போதைக்கு இது போதும். நானும் என் பொண்டாட்டிக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டு போறேன். ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு ரெண்டும் ஆடி போச்சு, 40 நாள் விடிஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் எந்த தோளில். ஒன்றை எடுத்து போங்க மாமா. லவ் யூ பொண்டாட்டி. கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா மறுபடியும் சொல்கிறேன், இந்த சண்டை சச்சரவும் வேணாம், கோவப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி பண்ணணும் பண்ணிடலாம், சரியா? சரி, வெளியில அவனுங்க வெயிட் பண்றானுங்க, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்டி. லவ் யூ பொண்டாட்டி. அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க. உன்னை நம்பி தாண்டி விட்டுட்டு போறேன், ஜாக்கிரதையா பாத்துக்க. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. உங்களுக்கான வேலையை கரெக்டாக முடிச்சிட்டு வாங்க. இங்கே எனக்கான வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன், சரியா? என் சொல்ல பொண்டாட்டிங்க நீ பாத்துக்க, எனக்கு தெரியும்டி. இருந்தாலும் ஒரு புருஷனும்
என் கடமையை நான் செய்யணும்ல அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லடி. என் சொல்ல பண்றடி. லோவி 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 சோமச்சரி பட்டுக்குடி. போதும் போதும், இப்படியே கொஞ்சிட்டே இருந்தா கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அங்க ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. அது என்னமோ சரிதான். என்னை பார்த்து கொஞ்சிக்கிட்டே இருந்தா கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணுது. சரிம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரிங்க மாமா. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மனு போட்ட கண் சுகமா, உன் மனசுக்குள் நான் சுகமா, என் மார்போடு தலை சாய்க்கும் மாமாவே சுகமா 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 சுகமா. தேனூரும் இத சுகமா, நான் தீண்டாத இடம் சுகமா, நீ எனக்காக நெய்கின்ற வெட்கங்கள் சுகமா சுகமா. என்னடி உன் புருஷன் அப்பா உள்ள போனா இன்னும் ஆளை காணோம்? என்ன பேசுறானா இல்ல கெஞ்சிட்டு கிடக்கானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வந்தானா என்ன எதுவும் தட்டு சறுக்குன்னு கேளு. அவகிட்ட கெஞ்சிக்கலாம் இருக்கக்கூடாது. ஒன்னு அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்ல நான் சொன்னதுதான் புரியுதுல? அம்மா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நானும் இப்ப அந்த முடிவுல தான் இருக்கேனே. ஒன்னு அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த பிளானை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுமாம்மா. இருமா, கொஞ்சம் பொறுப்போம். உள்ள போயிருக்காருல, இவர் என்ன பேசி கிழிச்சிட்டாருன்னு நானும் பாக்குறேன். அன்னையில இருந்து கிழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கிழிச்சு தள்ளினாருன்னு தெரியல. அவர் வரட்டும், வந்ததும் என்ன கிழிச்சாருன்னு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம காட்டுவோம். பாடி இப்படியே விட்டுட்டே போனா நாள் தான் தள்ளிக்கிட்டு போகும். ஒண்ணு அவளுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும், இல்ல அவ கதையை முடிச்சு அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கணுமோ அதை வாங்கறதுக்காக வழியை பாருங்க. இப்படியே போனா கையில இருக்கிறதெல்லாம் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு அந்த பயம் இருக்கா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நிம்மதியா இருக்கீங்க நீயும் வீட்டுக்காரனும். எதுக்கு இப்ப குதிச்சிட்டு இருக்க? இரு, நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கலாம், பொறுமையா இரு. இதுக்கப்புறம் நான் அவரை நம்ப போறது இல்ல, என்ன மட்டும்தான் நம்ப போறேன். இனி நான் என்ன பண்றேன்னு நீயே பொறுத்து இருந்து பாருமா. என்னமா சொல்ற, ஏதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. அம்மா, அவர் வந்திருக்காரு, அமைதியாரு. என்ன, நான் உள்ள போய் வரதுக்குள்ளார இங்க உங்களுக்கு தனி மாநாடு ஓடிட்டு இருக்க போல இருக்கு. ஐயோ, அப்படிதான் இல்ல மாப்பிள, நீங்க உள்ள போனீங்களே, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு நானும் இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா மாப்பிள, உள்ள போன விஷயம் என்னாச்சு? ஏதாவது ஓகே ஆச்சா? அவ ஏதாவது சம்மதிச்சாலா இல்லையா? என்னங்க அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, அமைதியா இருக்கீங்க, என்ன ஆச்சு? அந்த நேத்ரா என்னதான் சொன்னா? சம்மதிச்சாலாம்? வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு ஓகே மாமா? என்னங்க ஏதாவது சொல்லுங்க, இப்படி அமைதியா இருந்தா என்னங்க? என்ன சொல்றேன், அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. என்னது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? ஏங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு இங்க வந்து நின்று அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவளை ஏதாவது பேசிக்கிட்டு சம்மதிக்க வைக்க வேண்டியதானே? என்ன பேச சொல்றேன், நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவ என்ன சித்தப்பன் கூட பார்க்காம எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் நான் கூட பரவாயில்ல. அவ என்ன சொன்ன தெரியுமா? அவ காதலிக்கிறாளாமா. முடிஞ்சா அந்த பையனை போய் நான் மாப்பிள்ள கேட்கவாமா. ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த பிள்ளை வந்து அப்படியே சொல்லுச்சு. பார்க்க ஊமப்பட்ட மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். என்னங்க என்ன சொல்றீங்க? அவ இப்படியா சொன்னா? அது உங்ககிட்டயா? என்னால நம்பவே முடியலையேங்க. என்னாலே தான் என்கிட்ட நேத்ரா இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அமைதியா போவான், நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தாயாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னையே எதிர்த்து பேசுறான். போத குறைக்கு நான் காதலிக்கிறேன், முடிஞ்சா அவனை போய் மாப்பிள்ள கேளுங்கன்னு என் முகத்துக்கு நேரா சொல்றான். இனியும் இவளை விட்டு வைக்கிறதுக்கு நல்லதுக்கு இல்லை. நம்ம இனி அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ யோசிச்சு உடனே பண்ண வேண்டியதுதான். என்னங்க இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்படி நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை நாளை தட்டியாச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்னு பார்த்தா அவ சம்மதிக்கல, என்னை எதிர்த்து பேசுறான், போதா குறைக்கு காதலிக்கிறேன், அவனை போய் மாப்பிள்ள கேட்க சொல்றான்னு இதை வந்து என்கிட்ட சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் என்னடி, ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்கேன், இன்னுமே கொண்டு ஏற்றி விடையும். நீ சொன்ன மாதிரிதான் எனக்கு வர்ற அவசரத்துக்கு அப்பவே கையை நீட்டி இருப்பேன். வேண்டாம், அவசரப்பட வேணாம்னு தான் பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு வெளியில வந்தேன். என்னத்த பொறுமையா வந்தேன், பல்ல கடிச்சுக்கிட்டு வந்தேன்னு? ஏங்க இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? சட்டு சிடுக்குன்னு அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு எங்க மேல என்னமோ கோவப்பட்டுட்டு நிக்கிறீங்க. ஏய் தேவை நம்ம பேசிட்டு இருக்காத, நான் வெளியில போயிட்டு வரேன். போயிட்டு வந்ததும் நான் என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு, நாளன்னைக்கு நேத்ராக்கும் வெற்றிக்கும் கல்யாணம். இது யார் வந்து தடுத்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி, இந்த கல்யாணம் நாளன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். நான் போய் வெற்றிக்கிட்ட கல்யாணம் நாளை சொல்லிட்டு வரேன். நாளைக்கு கல்யாணமா? என்ன மாப்பிள்ள, எது கோவத்துல எதுவும் சொல்லலையே?
நாளைக்கு உண்மையாவே கல்யாணமா? ஆமா, நாளைக்கு நேத்ராக்கும் வெற்றிக்கும் கல்யாணம். இது யார் தடுத்தாலும் சரி, அவன் கழுத்துல வெற்றி தாலி கட்டுவான். இது நான் சொல்லிட்டேன்னா இதுதான் நடக்கும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அவளே அவ வாயால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுவா. ஏங்க, அப்ப நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும்ல? நேத்ராக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்ல? இதுல எந்த மாற்றமும் இருக்காதே. உங்களை நம்பலாமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நடக்கும், நடந்தே தீரும். பாரு. சரி, நான் வெற்றிக்கிட்ட போயிட்டு கல்யாணம் நாளை சொல்லிட்டு வரேன். நீங்க அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. என்னென்ன ஏற்பாடோ அதெல்லாம் நாங்க பண்ணிடுறோம். நீங்க கவலையே படாதீங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். நீங்க போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. ஆமா. ஏங்க, அவ இந்த அளவுக்கு கல்யாணம் வேணாம், காதலிச்சவன் போய் மாப்பிள்ளை கேளுன்னு சொல்றானா? இது ஏதோ தப்பா இருக்கேங்க. இதை பத்தி நீங்க யோசிச்சீங்களா இல்லையா? உனக்கு முன்னாடி நானும் யோசிச்சிட்டேன். இவ இந்த அளவுக்கு தைரியமா என்கிட்ட பேசுறானா, இது இவளா பேசல. அவன் சொல்லி கொடுத்துதான் இவ பேசுறான். அவன் கூட இருக்காங்கிற தைரியத்துலதான் இவ பேசுறான். அவன் என்ன பக்கத்துலவா இருக்கான்? இல்ல, பக்கத்துல இருக்கிறது இப்ப நம்ம தானே. பாத்துக்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு அவ தைரியமா இருக்கான்னு நானும் பாக்குறேன்னு. இப்பவாது தெளிவா யோசிச்சிங்களே, அதுவே போதும். அப்போ ஆக வேண்டியதை நாங்க பாக்குறோம். கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்றோம். மத்ததை நீங்க பாருங்க. சரி, நான் வெற்றியை பார்த்துட்டு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வரேன். நீங்க மத்த ஏற்பாடுகளை பண்ணி வைங்க. கிளம்புறேன். சரிங்க, நீங்க கிளம்புங்க. என்னடி இதெல்லாம்? உன் வீட்டுக்காரன் போனா பேசலாம்னா உடனே சம்மதிப்பான், அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருந்தீங்க புருஷனை பொண்டாட்டியும். இப்ப என்னடா உன் வீட்டுக்காரையே காரி மிச்சு அனுப்பிட்டான். ஆமாமா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். இவர் சொன்னா எது வந்தாலும் சரி சரின்னு தலையாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு திமிரு பிடிச்சு போய் இவ்வளவு தைரிய தலகணத்துல இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இதுக்கெல்லாம் காரணம் எவனோ ஒருத்தனை காதலிக்கிறான் பத்தியா, அவனாதான் இருக்கணும். இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டோமா? இவரையும் நான் நம்ப மாட்டேன். அம்மா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நாளைக்கு எல்லா பத்திரத்தையும் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து நீக்கா எப்படி பேசணுமா பேசி மொத்த பத்திரத்துலையும் கையெழுத்து வாங்கிடுறோமா. வாங்கினதுக்கு அப்புறம் அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா பண்றத பண்ணிடுறேம்மா. அம்மா பாட்டியும் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அதுவும் இவ்வளவு கோவமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, உன் வீட்டுக்காரனால இதுக்கு மேல நம்ப முடியாது. உன் வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. இங்க பாரு, இப்ப நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அதை பண்றதுக்கு பாரு. எவ்வளவு சீக்கிரம் பத்திரத்தை கையெழுத்து வாங்க முடியுமா வாங்கு. இனியும் அந்த நேத்ரா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. ஆமாமா, இதுக்கு மேலே நான் நாளை தள்ளி போடுற மாதிரி இல்லை. நீ சொன்ன மாதிரி எல்லா பத்திரத்துலையும் அவகிட்ட இருந்து கையெழுத்த வாங்குறாமா. கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவளை என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்றமா. நீ கவலையே படாத, யாருக்கும் சந்தேகம் வராம தெளிவா பண்றேன். அப்போ இவங்க நேத்ராக்காவை ஏதோ பண்ண போறாங்க. ஆமா, இந்த சொத்துக்காக நேத்ராக்காவை ஏதோ பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது யார்கிட்ட சொல்றது? இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம நேத்ராக்கா கிட்ட சொல்லி நேத்ராக்காவை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடலாமா? ஆமா, அதான் கரெக்ட். நம்ம போய் சொல்லுவோம், அண்ணன்கிட்டயே சொல்லுவோம். சரிடி, நம்ம இங்க நின்று பேசிட்டு இருந்தா யாராவது கேட்டுருவாங்க. பேரன் பேத்திங்களும் உள்ளதான் இருக்காங்க, எப்ப வேணாலும் வெளியில வருவாங்க. அதுங்க காதல் ஏதாவது விழுந்து வைக்க போகுது, அப்புறம் அதுங்க ஏதாவது நினைக்க போகுது. சரி சரி, நீ வா. உன் வீட்டுக்காரன் சொல்லிட்டு போனால கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளாம் பண்ணணும்னு. வா, நம்ம போய் அதை பண்ணுவோம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி மாசம் மாசம் நின்னா என்ன அர்த்தம்? வா, போய் கல்யாணத்துக்கான வேலைகளை பார்ப்போம். என்னது, நாளைக்கு கல்யாணமா? யாருக்கு? நேத்ரா அக்காக்கா? என்ன சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்காக்கு கல்யாணம் சொல்றாங்க, வேற ஏதோ தப்பா பிளான் போடுறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே. இவங்க பிளானை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்காம இதை நம்ம போய் அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்புறமா நம்ம காயை நகர்த்துவோம். ஆமாமா, அந்த ஆள் வந்து கத்துவாரு. சரி வாமா. ஆமா, வீட்டுல தினமா கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஏற்பாடு பண்ணணும். பந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது சொல்லணுமா? யாரையாவது கூப்பிடணுமாமா?
இந்த ஆள் எதுவும் சொல்லாம போயிட்டாரு. என்னம்மா பண்றது? இப்போதைக்கு அந்த பந்தக்கால் போடுறானுங்களா அவனுங்களுக்கு மட்டும் போனை பண்ணி சொல்லு. சேரு டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வந்து இறக்க சொல்லு. அப்புறம் மற்றதை பார்த்துப்போம். வா, ஐயருக்கும் ஒரு போனை பண்ணி சொல்லிடுவோம். அந்த ஆளும் வரணும்ல. இவனுங்களுக்குலாம் வேற தண்டை அழணும். இந்த ஆகாத கல்யாணத்துக்கு நம்ம வேற காசு தண்டை அழணும். இந்த தண்டை சொருக்கு கல்யாணம் ஒரு கேடு. என்னத்த பண்ணி தொலைகிறது? மொட்டை கிழவி யாரை பார்த்து தண்டை சொருன்னு சொல்லிட்டு இருக்கா? இந்த நேத்ராக்காவையா? நீதான் இந்த வீட்டுல தண்டை சொரு தின்னுட்டு இருக்கா? வீட்டுல சொரபடி நாய்க்கு வச்சிருந்த பிஸ்கெட்டை நீ தின்னுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நாய் உள்ள தெரிஞ்சுட்டு வருதோ. நீங்க பாரு, அப்பா பாட்டியால நேத்ராக்காவோட உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஏய் சோடாபடி, நான் அன்னைக்கு நேத்ராக்காவுக்கு கல்யாணம் மாமா. என்ன